இந்த சாப்பிடு. ஐயோ, ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ, தனலட்சுமி, என்னம்மா ஆச்சு? தண்ணி கொட்டிடுச்சு சித்தப்பா. பார்த்து தட்டு நகர்த்த மாட்டியா? சாப்பிடு சாப்பிடு. என்னாச்சு தானா? அப்பா, ஒரு மாதிரி இருக்கியே. இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். சரி, சிந்தாம சாப்பிடு. சரிங்கப்பா. ஜானகி, தனலட்சுமி சாப்பிட்டுட்டா பாரு. டிஃபன் வை. சரிங்க. இந்தாங்க அண்ணி. என்னம்மா, சாப்பிடு. நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க. தண்ணி வைக்கலையா? பார்த்து பார்த்து மெதுவா. ஐயோ, மெல்ல சாப்பிட. என்ன அவசரம்? ஒண்ணும் இல்லம்மா. சரி, பொறுமையா சாப்பிடு. என்னாச்சு தானே உனக்கு? ஒன்னும் இல்லையே அத்தை. நானும் கவனிச்சேன். நிச்சயம் இவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தண்ணி டம்ளர் தட்டி விட்டுட்டா, அவசர அவசரமா சாப்பிட்டா, விக்க விக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடி வரா. பாத்தியா, சீனுவே கவனிச்சிருக்கான். சொல்லு, என்ன? ஏதாவது பிரச்சனையா?
இல்லம்மா, நிஜமாவே ஒண்ணும் இல்ல. ஏய் தனா, உனக்கு சரியா பொய் சொல்ல கூட தெரியாது. உண்மையை சொல்லு. நிச்சயம் நீ ஏதோ பிரச்சனையில இருக்க. கரெக்ட் தானே? ஐயோ, இப்ப ஏதாவது சொல்லலைன்னா இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்களே. என்ன பண்றது? ஏய், என்ன யோசிக்கிற? கேக்குறேன்ல, இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல அப்பாவை கூப்பிடுவா? அப்பெல்லாம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். சொல்லு, என்ன பிரச்சனை? அது வந்து எக்ஸாம் வருதுல்ல, அதுக்கு அதுக்கு நான் சரியாவே படிக்கலம்மா. அவ்வளவுதானா? தனா, உண்மையிலேயே உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல மாமா, படிக்கலல்ல, அதான். ஓஹோ, இது வரைக்கும் நல்ல பெர்சன்டேஜ் வந்துச்சுல்ல. இப்ப இந்த செமஸ்டர்ல மார்க் குறைஞ்சா பெர்சன்டேஜ் குறைஞ்சிரும்ல. பயமா இருக்கு. ஐயோ, அவ்வளவுதானே, விடு. நான் ஒன்னு சொல்றேன், சரியா படிக்கலன்னு வையேன், இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணாத. அடுத்த செமஸ்டர்ல அதை எழுதி நல்ல மார்க்ஸோட பாஸ் பண்ணிடலாம். பெர்சன்டேஜ்லயும் பாதிக்காது. என்ன? சரி மாமா. அத்தை, சீரியஸாலாம் ஒண்ணும் இல்ல. போய் மாமா கிட்ட சொல்லுங்க, போங்க. ஆளை பாரு, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். என்னவா கேட்டியா ஜானகி? வேற ஒண்ணும் இல்லைங்க, பரீட்சை வருது, அவ சரியா படிக்கல, மார்க்கு குறைஞ்சிடுமோன்னு பயப்படுறா, அவ்வளவுதான். மாமா, முன்னெல்லாம் அவ ரொம்ப சின்சியரா படிப்பா, கரெக்ட் டைமுக்கு படிப்பா. இப்ப எல்லாம் மாறி போச்சுல்ல, அதான் படிப்பு பாதிக்குது. அதானே, நம்ம தானே அவ பரீட்சைக்கு பயப்படுவா? அவ நல்ல படிக்கிற பிள்ளையாச்சே, அவளுக்கே படிப்புல பிரச்சனையா? எல்லா பாடமும் ஒரே மாதிரியா இருக்கும்? பாவம், கஷ்டமான பாடமோ என்னமோ, அதான் பிள்ளைக்கு பாடம் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. ஏமாச்சான், பேசாம அந்த பாடத்துக்கு மட்டும் அவளுக்கு டியூஷன் வச்சுட்டா என்ன? காரணம் பாடம் இல்ல, வீடுதான். முன்ன நம்ம வீடு அமைதியா இருந்தது, அந்தந்த வேலை அப்பப்ப நடக்கும். இப்ப அப்படியா? இப்ப தனலட்சுமியே பரீட்சைக்கு பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாரு. எதுக்கும் நான் காரணம் இல்ல. நானும் பரீட்சைக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட படிப்புக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரலையே. வாய பாத்தியா? கொஞ்சமாவது மட்டும் மரியாதை தெரியுதா? இவெல்லாம் அடங்கவே மாட்டா. இல்லாத வந்ததுக்கு மாயா இப்ப ரொம்பவே மாறி இருக்கா. ஆமா, நீதான் மெச்சிக்கணும். அவெல்லாம் மாறவே மாட்டா. இல்லாத முழுசா மாறிடுவா. அவளோட மாற்றம் எனக்கே நல்லா தெரியுது. எனக்கு நம்பிக்கை இல்லை. சொல்ல போனா இந்த வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. நீ ஒருத்திதான் மாறிடுவா மாறிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. பாப்போம். மாயாவோட போன். இந்த மாயா
போயிட்டா? பவானிக்கு கால் பண்ணலாமா? ஆ, ஆ, பவானி நம்பர் என்ன? ஆ, ஆ. ஹலோ. ஹே பவானி, நான் தான் தனோ பேசுறேன். ஏய் என்னடி ஏதோ செல்போன் நம்பர் மாதிரி இருக்கு? ஆமாடி, மாயாவோட போனு. சொல்லுடி, இந்த நேரத்துல என்ன? எனக்கு பயமா இருக்குடி. நாம பாட்டுக்கு சோஷியல் மீடியால அக்கவுண்ட் ஆரம்பிச்சிட்டோம். அப்பாவுக்கு தெரிஞ்சிராதுல்ல? ஏ லூசு, இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணது யாருக்கும் தெரியாது. நீ தேவையில்லாம பயப்படாத. சோஷியல் மீடியா ஒன்னும் கெட்ட விஷயம் கிடையாது, புரியுதா? என்னன்னு தெரியலடி, பயந்து பயந்து வருது. ஆமா, எனக்கு யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்களா? எனக்கு எப்படிடி தெரியும்? உன்னோட அக்கவுண்ட நீ தான் ஓபன் பண்ணி பார்க்கணும். எனக்கு சோஷியல் மீடியால யாரையும் தெரியாதே. எனக்கு யாரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்க போறா? அவ்வளவுதானே. நாளைக்கு முதல் வேலையா நானே உனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தரேன், போதுமா? என்னோட போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து என்னோட ஃப்ரெண்டு பவானி. அது கூட. பவானி யாரு? மாயாவா? ஆமா, ஏற்கனவே இவ எக்ஸாம்க்கு படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இவ நைட்ல போன்ல பேசுறது தெரிஞ்சா எனக்கு தான் திட்டு விடும். எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் காலேஜ்ல பேசிக்கோங்க, என்ன? சரி மாயா, வச்சிடுறேன். பாய். இது பாரு, என்னால உன்னோட படிப்பு கெடுதுன்னு ஜாட மாடியா பேசுறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? எக்ஸாம் வருதுல்ல, மரியாதையா போய் புக் எடுத்து வச்சுக்கிட்டு படி. சரி. பவானி தவிர வேற யாருமே எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தர மாட்டாங்களா? தனா, வேடிக்கை பார்க்காம ஒழுங்கா புக்க பார்த்து படி. ஸ்வீட் தனா, இந்த ஸ்மார்ட் சுரேஷோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிடுறீ. உன்னை பார்த்ததுல இருந்து கையெல்லாம் விறுவிறுன்னு அரிக்குதுடி. மச்சி, நம்ம சுரேஷ் கால் பண்றான். கச்சேரிக்கு வராம கால் மட்டும் பண்றான். அட்டன் பண்ணி வர சொல்லவா? வர சொல்லு. அவன் மூலமா தான் நமக்கு ஃபிகருங்கெல்லாம் கிடைக்குது. வர சொல்லு. டேய் மச்சி, என்னடா இது? கச்சேரிக்கு வராம எங்கடா போயிட்ட? டேய், புதுசா ஒரு ஃபிகர் சிக்கிருக்குடா. என்னடா ஃபிகரா? டேய், புது ஃபிகர் சிக்கிருக்காண்டா. டேய், ஸ்பீக்கர்ல போடுறா. என்ன மாதிரி ஃபிகர் மச்சான்? குடும்ப குத்து விளக்குடா. பயங்கர அப்பாவி. சும்மா செவப்பா தல தலன்னு முயல் குட்டி மாதிரி இருக்காடா. அவரை நினைச்சாலே
அப்படியே அவளை அள்ளி அணைக்கணும் போல இருக்குடா. டேய் எங்கடா இருக்கா மச்சா? நான் இப்பவே வரவா? டேய் இருங்கடா, அவளெல்லாம் சாஃப்டா தான் அப்ரோச் பண்ணணும். இப்பதான் சோஷியல் மீடியால ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். மெதுவா தாண்டா வலையில சிக்குவா. குடும்ப குத்து விளக்குன்னு சொல்ற, நாம கூப்பிட்டா வருவாளாடா? நான் கூப்பிட்டா வருவாடா. அவ மட்டும் என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணட்டும். அப்புறம் இருக்குடா கச்சேரி. டேய் நாளைக்கே அவளை தனியா வர சொல்றா. சொல்லிட்டா போச்சு. டேய் புது கேமரா, HD கேமராடா, செம்ம ரெசல்யூஷன் வாங்கி வச்சிருக்கேன். அவளை வர வச்சு நாம என்னென்ன செய்யறோமோ அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தணும்டா. சூப்பர்ரா. டேய் வீடியோவா? அது எதுக்குடா? யார் அவன்? பின்ன முத தடவையோட ஓடி போயிட்டா அப்புறம் என்னடா பண்றது? அவளை மிரட்டுறதுக்கு ஆயுதம் வேணாமா? வீடியோவை மட்டும் எடுத்துட்டேன்னு வையே, நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் நீ வரலன்னா சோசியல் மீடியால போட்டு உன் மானத்தை வாங்கிடுவோம்னு மிரட்டலாம். அதுதான் ஆகணும். பறவை எப்ப கூப்பிட்டாலும் பறந்து வந்துரும் மச்சான். அட இது கூட நல்ல ஐடியாவா இருக்கேடா. எப்படியாவது அவளை பேசி வர சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். வீடியோ மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னு வையே, அவ நடந்ததை வெளியில கூட சொல்ல மாட்டா. அப்புறம் நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம் மச்சான். இன்னும் அவ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலடா மச்சான். அக்செப்ட் மட்டும் பண்ணட்டும். அதுக்கப்புறம் என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேயா? ஓகேடா, பாய்டா. பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். இப்ப அடிச்சு கச்சு. ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? சீக்கிரம் அக்செப்ட் பண்ணடி ஸ்வீட் தானா. என்னடி பயங்கர படிப்பாளி ஆயிட்ட? படிச்சாதானே நல்ல மார்க் எடுக்க முடியும். நல்ல அருமையான கண்டுபிடிப்பு. உனக்கு தூக்கம் வரலையா? ஆஹா எனக்கு வரல. இன்னும் கொஞ்ச நேரம் நான் படிக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது. பட் வெளிச்சம் இருந்தா தூங்க முடியாது. பரவாயில்ல, நான் ஐபேண்ட் போட்டுக்கிறேன். பெட்ஷீட் கொஞ்சம் கொடுக்குறியா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மாயா, மாயா, மாயா. அப்பாடா தூங்கிட்டா. அவ லேப்டாப்ல என்னோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களா பாப்போம்.
ஸ்மார்ட் சுரேஷா ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? இதை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஆச்சரியமா இருக்கே. சரி, பவானி கிட்ட கேட்போம். ஆ ஆ